Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல ஓபனிங் அண்ட் ஒர்க் புக். எப்படி ஒரு ஒர்க் புக்கை நம்ம வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இங்க நம்ம வந்து ரெண்டு டைப் பார்க்க போறோம். ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு பிளாங்கான ஒரு ஒர்க் ஷீட் வந்து எப்படி நம்ம ஓபன் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். இன்னொன்னு கஸ்டமைஸ்ட் ஒர்க் ஷீட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். கஸ்டமைஸ்ட் ஒர்க் ஷீட்னா ஏற்கனவே வந்துட்டு எம்எஸ் எக்ஸல்ல சில கஸ்டமைஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். The third thing நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை நம்ம என்ட்ரு பண்ணி டேட்டா என்ட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஒர்க் புக்கை நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிங் த ஒர்க் ஷீட் எப்படி வந்து ஓபன் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க எம்எஸ் ஆஃபீஸ் ரீசெண்டா நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல்லே நீங்க போய்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நார்மலா எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிரும். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம ஓபனிங்ல ஒர்க் ஷீட். இப்போ நீங்க வந்து புக் 1ல இருக்கீங்க, யூ ஆர் இன் புக் 1. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து புக் 2 அப்படிங்கிறதுக்கு நம்ம போறோம். அதாவது என்ன பண்ண போறோம், செகண்ட் ஒரு ஒர்க் ஷீட்டை புதுசா ஓபன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற மெத்தட் வந்து ஷார்ட்கட். மவுஸ் யூஸ் பண்ணாம எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம இன்னொரு ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறதாங்க. சோ கண்ட்ரோல் என் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மவுஸே யூஸ் பண்ணாம நம்மளால வந்து ஒரு புது ஒர்க் புக்கு போக போறோம். See, I am not using the mouse. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு என் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்றேன். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு புக் 2க்கு போயிடுச்சு. சோ புது ஒரு எக்ஸல் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து புக் 2ல இருக்கோம். சோ இங்க இருந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஆக்சுவலா புக் 1 புக் 2ல ஓபன் ஆயிருக்கும். சோ இதுதான் கண்ட்ரோல் என் யூஸ் பண்ணி நம்மளால இன்னொரு புது ஒர்க் புக் கிரியேட் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, டைட்டில் பார்ல இங்க இருக்கா நியூ அப்படிங்கிற வந்து இருக்கு. சோ நியூ அப்படின்னா கிரியேட் a நியூ டாக்குமெண்ட். ஒரு புது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இங்க மேல இருக்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணாலே இன்னொரு ஒர்க் புக் வந்து ஓபன் ஆயிரும். தேர்ட் ஒர்க் புக் ஓபன் ஆயிரும். சோ இப்போ நம்ம புக் 3 போடணும்னா இந்த நான் கிளிக் பண்றேன். See, I have gone to book 3. சோ புதுசா இன்னொரு ஒர்க் புக் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் எப்படி நம்ம வந்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான மெத்தட். ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நம்ம இங்க நியூ அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல்ல நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா எப்பயுமே நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்டே கொடுக்க சொல்றேன். ஃபைல் நியூ பிளாங்க். சோ பிளாங்க் டாக்குமெண்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புக் 4க்கு நம்ம வந்துட்டோம். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் ஓபனிங் அ நியூ ஒர்க் புக். இது எல்லாமே பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ அதே இது ஒரு கஸ்டமைஸ்டு டாக்குமெண்ட் நம்ம எப்படி வந்து ஓபன் பண்றதுங்கிற சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம கரண்டா என்ன ஃபைல்ல இருக்கோம்னு பார்த்து வச்சுக்கோங்க. புக் 4ல இருக்கோம். சோ கஸ்டமைஸ்டா எப்படி ஓபன் பண்றதுங்கிற சொல்லி கொடுக்குறேன். அகைன் கோ டு ஃபைல்ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே சாம்பிளா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எம்எஸ் எக்ஸல்லே வந்து உங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் பண்றீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரெடி பண்ணணும், இல்ல சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்ல எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபார்மேட் தேவைன்னா ஒரு டெம்ப்ளேட்டா வந்து எம்எஸ் எக்ஸல்லே வச்சிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எம்எஸ் எக்ஸல்ல அதுவே சேவ் ஆகி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் காமிக்கிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் மாதிரியே டிஸ்பிளே ஆயிரும். சோ நீங்க என்ன வந்து டைப் பண்ணணுமோ நீங்க ஏத்தாப்புல வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்தாப்புல. மேல நேமும் வந்துட்டு பாத்தீங்களா சேல்ஸ் ரிப்போர்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டா வந்து புதுசா ஒரு ஒர்க் புக் வந்து ஓபன் ஆயிரும். இல்ல எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வேணாம், நான் வேற ஏதாவது ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அகைன் ஃபைல் ஆப்ஷன் போங்க. ஃபைல் ஆப்ஷன் போய் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ். நீங்க வந்து உங்ககிட்ட நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இன்வாய்ஸ் நான் பில் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சிஸ்டமைஸ்ட்லயே நான் பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்பெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் வந்துச்சு. சோ எல்லாமே சிஸ்டமைஸ்டு பில் ஆயிரும். சோ நான் சிஸ்டமைஸ்ட்லயே பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ ஐ வில் கிளிக் இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸ் நான் கிளிக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிஃபரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாத்தீங்களா, நிறைய டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். விதவிதமான டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க என்ன டெம்ப்ளேட்ஸ்னாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிறைய இருக்கு. நான் இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ளூ கிரேடியன்ட் டிசைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். இது இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதை நான் டபுள் கிளிக் பண்றேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா, உடனே ஓபன் ஆயிடும். சோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஓபன் அ நியூ
யூசிங் கஸ்டமைஸ்ட். ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிறதே வச்சுட்டு நம்மளால புதுசா ஒரு ஒர்க் புக் வந்து ஓபன் பண்ண முடியும். இதை நான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஸ்கிரீன் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இப்படிதான் வந்து உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸோட டெம்ப்ளேட் வந்து இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ ஈஸியா இதுல இருந்தே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளவு குவான்டிட்டி நீங்க வந்து சேல்ஸ் பண்ண போறீங்க, என்ன ஐட்டம், என்ன டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்து டோட்டல் போட்டுட்டு சப் டோட்டல் போட்டு நீங்க சைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஒரு நிமிஷத்துல உங்களால சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணி தர முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்டா பார்த்தது எல்லாமே வந்துட்டு எப்படி ஒரு புது ஒர்க் புக் ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஏற்கனவே சேவ்டு ஒர்க் புக்கை நம்ம ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ளூ கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் புக்ல வந்து நான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் ஓபன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன், அகைன் ஐ வாண்ட் டு கோ டு ஃபைல், அங்க ஓபன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை நான் ஓபன் பண்ணணும். சோ ஓபன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நான் கிளிக் பண்ணணும். See, I'm clicking open. ஓபன் நான் கிளிக் பண்ணோன்னே எந்த இடத்துல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்க்டாப்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேல்ஸ் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓபன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து சேல்ஸ்ல அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள நான் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேனோ எனக்கு ஓபன் ஆயிடும். சோ திஸ் இஸ் த திங். ஒரு எக்ஸல்ல வந்து நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா நம்ம வந்து கத்துக்கலாம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.